தமிழ்நாட்டில் அமுல் நிறுவனம் பால் கொள்முதல் செய்யப்படுவதாக அண்மை நாட்களாக செய்திகள் உலா வந்தன. இதற்கு ஆவின் நிர்வாகம் தரப்பில் இருந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை பால் பொருட்களை உற்பத்தி செய்யவில்லை எனவும் ஆவின் நிறுவனம் பால் கொள்முதலை 65,000 லிட்டரில் இருந்து 85,000 லிட்டராக அதிகரித்துள்ளது எனவும் ஆவின் தற்பொழுது தகவலை வெளியிட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணன். அமுல் நிறுவனம் பால் கொள்முதல் தொடர்பாக ஆவின் என்ன மறுப்பு தெரிவிச்சிருக்கு, விவரங்கள்? தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில், அதாவது போச்சம்பள்ளி என்ற இடத்தில் அமுல் நிறுவனம் பால் கொள்முதல் செய்வதாக தொடர்ந்து தகவல் வெளியாகி வந்தது. மேலும் வரும் காலத்தில் பால் கொள்முதலை அதிகரிக்கப் போவதாகவும் இந்த தகவலானது வெளியானது. இது தொடர்பாக ஆவின் நிறுவன அதிகாரிகள் ஒரு விளக்கம் அளித்துள்ளனர். அதன்படி 2 ஆண்டுகளுக்கு முன்பு அமுல் நிறுவனம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு பால் குளிரூட்டும் நிலையம் போன்ற ஒரு அமைப்பை அமைத்ததாகவும், அங்கிருந்து பால் கொள்முதல் செய்து ஆந்திராவில் உள்ள மதுரம் பள்ளி என்ற ஊருக்கு தங்களது பாலை கொண்டு செல்வதாக ஆவின் நிறுவனமான விளக்கம் அளித்துள்ளது. மிகவும் குறிப்பாக ஆவின் நிறுவனம் தெரிவிக்க அறிக்கையில், தமிழகத்தில் அதாவது அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தற்போது வரை கூடுதலாக எந்தவித பால் கொள்முதலையும் அமுல் நிறுவனம் செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளது. அதே போன்று பால் பொருட்கள் உற்பத்தி செய்வது தொடர்பான எந்தவித ஆலையையும் அமுல் நிறுவனம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைக்கவில்லை என்றும் ஆவின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையும் ஆவின் நிறுவனம் மூலம் இதற்கு முன்பாக 65,000 லிட்டர் பால் தினசரி கொள்முதல் செய்யப்பட்டிருந்தது. தற்போது அதானது 85,000 லிட்டராக அதிகரித்து உள்ளதாகவும், அமுல் நிறுவனம் வெறும் 9,000 லிட்டர் பால் மட்டுமே கொள்முதல் செய்து வேறு மாவட்டங்களுக்கு, அதாவது ஆந்திராவில் உள்ள மதுரம்பள்ளிக்கு கொண்டு செல்வதாகவும் ஆவின் நிறுவனம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.